students, welcome to the class for first year English department students for sheet paper. Today we discuss about the topic the dawn of the 20th century. This topic is taken from unit 4, first topic. First you know that what is meant by dawn of the 20th century. Dawn அப்படின்னா அந்த 20th செஞ்சுரியில் இருந்த பெரிய பெரிய கிங் அண்ட் தென் ஆத்தர்ஸை பற்றி படிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இன்ட்ரடக்ஷன். த எட்வர்டியன் அண்ட் ஜார்ஜியன் ஏரா விட்னஸ்ட் far-reaching changes that were never seen by any previous period in human history. இதுக்கு முன்னாடி எட்வர்ட் இஸ் ஒன் ஆஃப் த கிங் அண்ட் ஜார்ஜ் ஆல்சோ ஒன் ஆஃப் த கிங். அந்த ரெண்டு கிங்கோட பீரியடில் என்னென்ன சேஞ்சஸ் வேறு வந்திருக்கு, அதாவது இதுக்கு முன்னாடி மனிதர்களுடைய வரலாற்றிலேயே காணப்படாத நிறைய மாற்றங்கள் எட்வர்ட் உடைய பீரியட்லேயும் ஜார்ஜோட பீரியட்லையும் நடந்திருக்கு. It was a period of change not only in England but all over the world. இந்த சேஞ்சஸ் இங்கிலாண்டில் மட்டும் கிடையாது, ஓவரால் வேர்ல்டு ஃபுல்லாகவே இவங்க ரெண்டு பேரால் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. At the dawn of the new century, Britain was a supreme power and enjoyed her splendid isolation. என்ன அப்படின்னாக்கல, இங்கிலாண்டில் பெரிய பெரிய ஆட்கள், அதாச்சும் கிங்குக்கு அப்புறம் இருக்கக்கூடியவங்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் என்ன செய்கிறாங்க, அடிக்கடி ஆட்சி காலம் மாறிட்டுருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி சுப்ரீம் பவர்ஸ் அவங்கவுங்களுக்கு ஏற்ற பவர்ஸை கையில் எடுத்துகிட்டு எப்படியெல்லாம் அவங்க ஜாலியாக இருந்தாங்க, எப்படி சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். This attitude underwent a change after the Boer War, which was fought between the British and the Boers. இவங்களுக்கு அப்புறம் எட்வர்ட் ஜார்ஜோட பீரியடில் பார்த்தீங்கன்னாக்கல அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் வந்திருக்கு, ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் நடந்திருக்கு. ஸோ இந்த ரெவல்யூஷன் எல்லாம் ஜார்ஜோட பீரியடில் பார்த்தீங்கன்னாக்கல அந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன், அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்லாம் அவரோட பீரியடு எட்வர்டோட பீரியடில் தான் நடந்திருக்கு. எட்வர்டோட பீரியடில் சிவில் வார் எல்லாம் வந்திருக்கு. ஸோ அவங்க அந்த மாதிரி வார் வந்தாலும் மக்கள் ஹாப்பியாக இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பட் இவங்களுக்கு அப்புறம் ஒரு சில சேஞ்சஸ் வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல போயர் வார் வருது. அந்த போயர் வார் யாருக்கும் இடையில் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷர்ஸ்க்கும் இங்கிலாந்து மக்களுக்கும் அண்ட் தென் போயர்ஸ்க்கும். போயர்ஸ்னால் யாருங்கிறது தெரியும். இவங்களுக்கு ரெண்டு பேருக்கு இடையில் நடக்கக்கூடிய சண்டைகள் தான் போயர் வார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். பிரிட்டன் entered into an agreement first with Japan and later with France. ஃபஸ்ட்டு பிரிட்டன் எங்கே இறங்கி அந்த போயர் வாரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல ஜப்பானுக்குள்ளார, அதுக்கப்புறம் லேட்டராக எங்கே ரீச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கல ஃப்ரான்ஸ். இதுதான் 20th செஞ்சுரியில் இருந்த டான் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கல மெயினாக எட்வர்டும் அண்ட் தென் ஜார்ஜ் தான். லிபரல் ரெஃபார்மேஷன், இந்த அளவுக்கு ஃப்ரீடமான ஒரு சீர்திருத்தங்கள் அமைஞ்சிருக்கு. டொமஸ்டிக்கலி இட் வாஸ் a period of liberal reformation. The social reform acts such as the Old Age Pension Act, People Budget and the National Insurance. For the first time the idea of insurance was introduced. ஒரு சில சேஞ்சஸ் வந்திருக்கு, சீர்திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கல ஓல்டு ஏஜ் பென்ஷன் ஆக்ட், வயதானவங்களுக்கு பென்ஷன் கொடுக்குற ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னாக்கல 1900. அதுக்கப்புறம் பீப்புள்ஸ் பட்ஜெட், ஏழை மக்கள், தாழ்ந்த ஜாதியை சேர்ந்தவங்க இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சில அமௌண்ட் கொடுக்குறது. இது எப்போ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தாக்கல 1909 இந்த ஆக்டை பாஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நேஷ்னல் இன்சூரன்ஸ்,
இன்சூரன்ஸ்னால் நம்மளுடைய தேவைக்காக நம்ம என்ன பண்ணுறது, இன்சூரன்ஸ் பண்ணி வைக்கிறது. இது எந்த வருஷம் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1911 கொண்டு வராங்க. இது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த டான் ஆஃப் த 20th செஞ்சுரியில் தான் இது எல்லாமே வந்து மக்களுடைய தேவைக்காக இதெல்லாம் கொண்டு வராங்க. The First World War started in Britain. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். Britain found herself embroiled in one of the worst wars the world had ever seen. The First World War. The First World War ஸ்டார்ட் ஆனதும் பிரிட்டனில் மட்டும் கிடையாது, ஆல் ஓவர் எல்லா நாட்டிலுமே வந்துட்டு சண்டைகள் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுதான் வந்து ஃபஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார்னு சொல்லிட்டு நீங்களாம் 10th படிக்கும் போது என்ன பண்ணியிருப்பீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு படிச்சிருப்பீங்க, சோசியல் சயின்ஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ அதை பற்றி இங்கே ஒன் செகண்ட் நம்ம பார்க்குறோம். இட் பிகான் வித் த அசாசினேஷன் ஆஃப் Archduke Francis Ferdinand of Austria-Hungary in Sarajevo. ஃபஸ்ட்டு வந்து ஆர்ச்டியூக் ஃப்ரான்சிஸ் ஃபர்டினண்ட், இவருக்கு அகெயின்ஸ்டாக தான், இவருக்கு தான் ஃபஸ்ட்டு அந்த ஃபைட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கில் ஆஸ்ட்ரியன் ஹங்கேரி அப்படிங்கிற பிளேஸில் சரஜிவோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஊர் இருக்குது. அந்த ஊரில் தான் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கில் இதை வந்து இந்த ஃபைட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. The two opposing sides in the war were known as the Allies and the Central Powers. இந்த ரெண்டு கண்ட்ரிக்கு இடையில் நடக்கக்கூடிய சண்டைக்கு ஒரு நேம் வைக்கிறாங்க. என்ன நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கில் ஆலியஸ் அண்ட் த சென்ட்ரல் பவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுக்குறாங்க. ஃப்ரான்ஸ், கிரேட் பிரிட்டன், ரஷ்யா and later the United States of America were the allies and they supported Serbia. இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கில் இவங்க ஃப்ரான்ஸு, பிரிட்டன், ரஷ்யா, அப்புறம் அமெரிக்கா, இது எல்லாமே என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கில் அந்த ஆலிஸ் அப்படிங்கிற ஃபைட்டுக்கு சப்போர்ட் பண்ணி செர்பியா அப்படிங்கிற நாட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த எல்லா நாடும் சேர்ந்து. The central powers were made up of Austria, Hungary and Germany. Britain suffered heavy casualties. Her economy was badly shaken. இந்த சண்டையில் ஆஸ்ட்ரியா, ஹங்கேரியும் ஜெர்மனி இவங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய சென்ட்ரல் பவர் என்ன பண்ணுறாங்க, இவங்க ரெண்டு நாடு ஆஸ்ட்ரியா, ஹங்கேரி, ஜெர்மனி ரெண்டும் வந்து சென்ட்ரல் பவர்ஸ் ஆகும். ஃப்ரான்ஸ், பிரிட்டன், ரஷ்யா, அமெரிக்கா இந்த 4 கண்ட்ரியும் வந்துட்டு ஆலிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வந்து பிரிச்சுக்கிறாங்க. 2 கண்ட்ரியை ரெண்டாக டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஆலிஸ் உடைய ஃபேமிலியாகவும், இன்னொன்று வந்து சென்ட்ரல் பவர்ஸ் வந்து அவங்களுடைய அது ஒரு ஃபேமிலியாகவும் வந்து பிரிகிறாங்க. ஸோ பிரிட்டன் இந்த டைமில் வந்துட்டு பிரிட்டன் ஆல்ரெடி வந்துட்டு நிறைய வார வந்து ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் பார்த்துருக்கு, அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் பார்த்துருக்கு, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் சொல்லிட்டு ஏகப்பட்ட ரெவல்யூஷன்ஸ் எல்லாம் பார்த்தனால அவங்கக்கிட்ட போதுமான வருமானம் இல்லாதனால அதனுடைய அடிப்படையில் வந்து பிரிட்டன் ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்கக்கிட்ட போதுமான அமௌண்ட் எதுவும் இல்லாதனால ஒரு பேட் கண்டிஷனுக்கு வந்து அவங்க கண்ட்ரி போயிடுது. ஸோ இந்த 20th செஞ்சுரியில் என்னென்ன புதிய கண்டுபிடிப்புகள் வந்து இந்த 20th செஞ்சுரியில் தான் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரும் ஸ்டார்ட் ஆகுது. அதிலே புதிய கண்டுபிடிப்புகள் ஏற்கனவே கண்டுபிடிச்சதை வந்து புதுப்பிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களும் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா 20th செஞ்சுரியில் வந்து செஞ்சிட்ருக்காங்க. த இன்வென்டர்ஸ் அண்ட் டிஸ்கவரிஸ் என்னென்ன வந்து புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். த ஃபஸ்ட்டு 2 டீகேட்ஸ் அப்படிங்கிறது 1 டீகேட் அப்படின்னா 1 இயர். இந்த இடத்துல வந்து 1 டீகேட் அப்படிங்கிறது 10 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இங்கே 2 டீகேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. டீகேட்ஸ் அப்படிங்கிறது இயரை மென்ஷன் பண்ணி சொல்லுது. இங்கே 20 இயர்ஸை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கில் 2 டீகேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். The first 22 decades of the century saw undreamed of inventions and discoveries in the world of science and technology. ஃபஸ்ட்டு 20 வருஷத்தில் என்ன செய்கிறாங்கனாக்கில் மக்களுக்கு தேவையான
சயின்ஸ் ரீதியாக, அதாவது ஹாஸ்பிட்டலில் வந்து தேவையான விஷயங்கள், எக்ஸ்ரே எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் புதிய புதிய டெக்னாலஜி என்ன பண்ணுறாங்கனாக்கில் இந்த 20th செஞ்சுரியில் கண்டுபிடிக்கிறாங்க. அது என்னென்னு பார்க்கலாம். எக்ஸ்ரேஸ் வாஸ் invented by William Roentgen and radium was invented by Maria and Pierre Curie. ரெண்டு பேரும் சேர்ந்து கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் வயர்லெஸ் கம்யூனிகேஷன் இதை யார் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கில் கூக்லிமோ மார்கோனி இவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க. வேர் சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டிஸ்கவரிஸ் இதெல்லாம் வந்து அவர்களுடைய கண்டுபிடிப்புகள். எக்ஸ்ரே கண்டுபிடிச்சது வில்லியம் ரோயன்ஜன், ரேடியமை கண்டுபிடிச்சவங்க மெரியன் பியரி கியூரி, அண்ட் தென் கம்யூனிகேஷன் வயர்லெஸ் கம்யூனிகேஷனை வந்து கண்டுபிடிச்சவங்க கூக்லிமோ மார்கோனி. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் கேவ் த world is famous theory of relativity. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் என்ன செய்கிறார் அப்படின்னா ரிலேட்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு தியரியை வந்து கண்டுபிடிக்கிறாரு. நெக்ஸ்ட் ஒன் டிரான்ஸ்போர்ட். என்னென்ன டிரான்ஸ்போர்ட்ஸ் வந்து எப்படியெல்லாம் வந்துட்டு கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். There was the revolution in the field of transport too. Edward VII started using a car. They became more popular. ஃபஸ்ட்டு ஆல்ரெடி வந்துட்டு என்ன பார்த்தோன்னாக்கில் எப்படி வந்து 20th செஞ்சுரியில் என்னென்ன வந்து டிஸ்கவரிஸ், அதாச்சும் இன்வென்ஷன்ஸ் டிஸ்கவரிஸ் வந்து கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தோம். இப்போ டிரான்ஸ்போர்ட் வந்து எப்படி அறிமுகமாகுது 20th செஞ்சுரின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யார் டிரான்ஸ்போர்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்வர்ட் செவன்த் தான் யூஸ் பண்ணுறாரு. அவர் வந்து ஒரு கார் வந்து யூஸ் பண்ணி ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த கார் வந்து ரொம்ப ஃபேமஸாகவும் பாப்புலராகவும் ஆகிடுது இந்த வேர்ல்டில். The idea of mass production of the car first conceived by Henry Ford in the USA in 1903. ஃபஸ்ட்டு காரை வந்து ப்ராடக்ட் பண்ண பர்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கில் ஹென்ரி ஃபோர்ட் அப்படிங்கிறவர். அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கில் யூஎஸ்ஏ, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா நாட்டை சேர்ந்தவர். எந்த இயர் காரை வந்து கண்டுபிடிக்கிறாருன்னா 1903 கண்டுபிடிக்கிறாரு. A major breakthrough was made in the USA by the Wright brothers. The first flight across the Atlantic was made by two Englishmen, John Alcock and Arthur Whitten Brown. அதுக்கப்புறம் ஃப்ளைட் மூலயமா அதாச்சும் அட்லாண்டிக் கடலை வந்து எப்படி வந்து கடக்க முடியும் அப்படிங்கிறத வந்து கடல் மேலே பறந்து போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கில் டூ இங்கிலீஷ்மேன் தான் கண்டுபிடிக்கிறாங்க கடல் மேலே எப்படி பறந்து போகிறதுன்னு சொல்லிட்டு. அவங்க ரெண்டு பேர் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கில் ஜான் ஆல்காக் and then another one person was Arthur Whitten Brown. First in 20th century this is the new discovery of transports. கார் டிஸ்கவர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ளைட் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இதுதான் வந்து மெயின் திங் இன் 20th century டிரான்ஸ்போர்ட். அதுக்கப்புறம் த டெவலப்மெண்ட் ஆஃப் விமனுக்குள்ளார லேடிஸ்குள்ளார வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். A marked change in the 20th century is the one seen in the position of women politically. Women were given an equal right to vote. Women were allowed to enter into professions. A woman could drive a car or fly an aeroplane. Short, comfortable dresses, which gave greater freedom of movement, became popular and fashionable. லேடிஸ்க்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கனாக்கில் தே ஹாவ் கிரேட் பொசிஷன் டு என்டர் டு த ப்ரொஃபஷன்ஸ். வேலை செய்யக்கூடிய பிளேஸில் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதேமாரி ஓட்டு பார்த்தீங்கன்னாக்கில் ஈக்குவல் ரைட்ஸ், மென்னுக்கு என்னென்ன ரைட்ஸோ சேம் ரைட்ஸ் டியூ டு த விமென்ஸ் ஆல்சோ. நெக்ஸ்ட் வந்து விமனுக்கும் எப்படி மென் வந்து கார் ட்ரைவ் பண்ணுறாங்களோ இந்த சேம் வே விமன் ஆல்சோ ட்ரைவ் த கார் அண்ட் தென் ஃப்ளை இன் ஏரோப்ளேனில் வந்துட்டு பறக்கிறதுக்கோ ஓடுறதுக்கோ எல்லா தகுதியும் லேடிஸ்க்கு உண்டு. அதே மாதிரி லேடிஸை பொறுத்தவரை இந்த ட்ரெஸ் தான் போடணும் அப்படிங்கல அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக எது இருக்கோ அந்த ட்ரெஸ்ஸை தே ஹாவ் டு வியர். திஸ் இஸ் த கிரேட் ஃப்ரீடம். இது வந்து
விமனுக்குள்ளார இருக்கக்கூடிய ஃப்ரீடம். அதாவது ஃபஸ்ட்டில் குவீன் எலிசபெத்தோட பீரியட்லாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளார மட்டும்தான் வேலை செய்யணும். கேர்ள்ஸ் அதாச்சும் லேடிஸ் அப்படின்னாவே அவங்க ஸ்டடீஸ் இருக்கக்கூடாது, வீட்டிலே தான் இருக்கணும், எங்கேயும் வெளியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்சி இருந்தது. பட் இன் 20th century டோட்டலி எவ்ரி திங் வாஸ் டிஃப்ரெண்ட். கேர்ள்ஸுக்கான உரிமைகள் எப்படி வந்து தே ஹாவ் ஈக்குவல் ரைட்ஸ் ஃபார் விமன் அண்ட் மென். எப்படி வந்து ஆண்களுக்கு வந்து எல்லா விதத்துலேயும் வந்து முதலிடம் கொடுக்குறாங்களோ சேம் பெண்களுக்கும் அதுக்கான உரிமைகள் எல்லாமே வந்து கொடுக்கப்படுது 20th centuryயில். நெக்ஸ்ட் ஒன், போஸ்ட் இம்ப்ரெஷன். A new school of painting made its influence felt. This new school, called Post-Impressions, was inspired by French painters. போஸ்ட் இம்ப்ரெஷனிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த ஸ்கூல் வந்து யார் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு அப்படின்னாக்கல பெயிண்டர்ஸை தான், ஃப்ரெஞ்ச் பெயிண்டர்ஸ். ஏன்னா அது வந்து மோஸ்ட்லி பெயிண்டிங்காக உருவாக்கப்பட்ட ஸ்கூல் தான் போஸ்ட் இம்ப்ரெஷனிசம். இது வந்து ஃப்ரெஞ்ச் ரைட்டர்ஸ், ஃப்ரெஞ்ச் பெயிண்டர்ஸ் வந்து ரொம்ப இம்ப்ரெஷன் ஆகி அந்த ஸ்கூலுக்கு வந்து வராங்க. த ப்ராமினன்ட் ரைட்டர்ஸ், எந்தெந்த ரைட்டர்ஸ் 20th centuryயில் வந்தாங்க? There were several prominent writers who gained fame between 1901 and 1914. The leading Edwardian novelists include Arnold Bernard and H.G. Wells. Joseph Conrad wrote psychologically probing novels. D.H. Lawrence attacked industrialism and the class system. யாரெல்லாம் ப்ராமினன்ட் என்னென்ன 1960 அதாச்சும் 1901லேருந்து 1914 இருந்த ரைட்டர்ஸ் பார்த்திங்கன்னா இவருடைய பீரியடில் இருந்த ஃபேமஸ் நாவலிஸ்ட் ரைட்டர்ஸ் அர்னால்ட் பெர்னார்ட், H.G. Wells, Joseph Conrad, and then another one psychological probing novel writers D.H. Lawrence, and then D.H. Lawrence is the father of the novelist writer also. நெக்ஸ்ட் திங், ப்ளூம்ஸ்பெரி குரூப். இவங்கெல்லாம் குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் தான் ப்ளூம்ஸ்பெரி குரூப்னு சொல்லிட்டு சொல்கிறோம். பிகினிங் அபவுட் 1905, a group of writers and artists met frequently in a section of London called Bloomsbury. செட் ஆஃப் ரைட்டர்ஸ், அந்த குரூப் ஆஃப் ரைட்டர்ஸ் வந்து ஒரு இடத்துல மீட் பண்ணக்கூடிய ஒரு பிளேசஸ் தான் என்ன சொல்கிறாங்கனாக்கல ப்ளூம்ஸ்பெரின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. They were known as the Bloomsbury group. அந்த குரூப் ஆஃப் செட் ஆஃப் குரூப் ரைட்டர்ஸை தான் ப்ளூம்ஸ்பெரி குரூப் ரைட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. The most prominent among them were Virginia Woolf and Lytton Strachey. Virginia Woolf and then Lytton Strachey, both of them famous writers in 20th century. They call Bloomsbury group writers. Next one, the Georgians. The leading poet George அவருடைய ஆட்சி காலத்தில் இருந்தவங்க. The leading poets of the early 20th century was known as the Georgians. ஜார்ஜோட பீரியடில் இருந்த ரைட்டர்ஸை வந்து ஜார்ஜியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாமா. இட் வாஸ் வெரி ஐடியலிஸ்டிக் அண்ட் ட்ரெடிஷ்னல் போயட்ரி. மெனி அதர் போயட்ஸ் who wrote during and after World War I became known as the war poets. அதாச்சும் அந்த ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாருக்கு அப்புறம் இருந்த ரைட்டர்ஸை வந்து என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வேர்ல்டு வார் ஃபஸ்ட்டுக்கு அப்புறம் இந்த ரைட்டர்ஸ் தான் வார் போயட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நிக் நேமும் கொடுத்துருக்காங்களாம். சம் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ஒன், அதில் வந்து ரொம்ப முக்கியமான ரைட்டர் வார் போயட் ரைட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கல வில்ஃபர்ட் ஓவன் ராபர்ட் கிரேஸ் அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு ஃபேமஸான ரொம்ப முக்கியமான வார் போயட்ஸ் ரைட்டர். Conclusion, a starting change took place due to the invention of the camera and the radio. The cinema proved to be one of the most universal sources of amusement. Hollywood in USA became the center of the movie world. அது மட்டும் இல்லாமல் சினிமாவை கண்டுபிடிக்கிறதும் எங்கே தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல அமெரிக்காவில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வேர்ல்டு லெவலில் சினிமா வந்து ஃபேமஸும் ஆகுது. இதில் வந்து ஹாலிவுட் மூவிஸ் வந்து எங்கே வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல
Hollywood movies was started only in America, United States of America. Later, these Hollywood movies are entered into the world also. Thank you, students.